ஹதீஸை வச்சு ஒரு ஆள் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார். இந்த ஹதீஸ் இருக்கா இல்லையா, இந்த ஹதீஸை வச்சு ஒரு ஆள் இணைஞ்சிருக்கிறாரு. அது நடைமுறையில பார்த்து இஸ்லாத்துல ஒரு ஆள் வந்திருக்கிறார். யார் சொல்லுங்க பார்க்கலாம்? காயல்பட்ட நகரவாசிகள் மிக அதிகமாக அறிந்திருப்பாருங்கிற வகையில் அந்த கேள்வியை நான் முன்வைக்கிறேன். இந்த ஒரு செய்தி, இந்த ஹதீஸ் இருக்கா இல்லையா, இந்த ஹதீஸை மையமா வச்சு ஒரு கிறிஸ்தவ அதிகாரி இணைஞ்சிருக்கிறாரு, இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார். பிக்தால் என்று சொல்லப்பட ஆரம்பத்தில் அவருடைய பேர் என்னது? மர்மடியூக் பிக்தால். பின்னாடி அவர் இணைஞ்சிறாரு முகம்மது மர்மடியூக் பிக்தாலா மாறுறாரு. எப்படி இந்த மர்மம் டியூக் பிக்தால் நினைச்சாரு? லெபனான் நினைக்கிறேன். அங்க ஒரு மாடியில நினைச்சாரு, அவர் நின்றுகிட்டு இருக்கிறாரு. மாடியில நினைச்சாரு, நின்றுகிட்டு இருக்கிறார். யதார்த்தமா வெளியில வந்து ஆபீஸ் ஒர்க் போக நின்றுகிட்டு இருக்கிற சமயத்துல கீழே 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. 2 பேரும் நினைச்சாங்க, சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல ஒரு ஆளு வயசான ஒரு ஆளு, இன்னொரு ஆளு இளைஞர் ஆளு. அந்த பகுதி வந்து யூதர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. லெபனான்ல யூதர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய, முஸ்லிம்கள் மைனாரிட்டியா இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த பகுதியில ஒரு முஸ்லிம் இளைஞனும் இதே போல ஒரு கிறிஸ்தவ யூத பெரியவர் நினைச்சாங்க, சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்காக வேண்டி கீழே இறங்குறாங்க. இறங்கிற சமயத்தினால முதல்ல வாக்குவாதமா இருக்குது. டக்குனு நெஞ்சிறாரு அந்த வயசான அந்த யூத பெரியவர் நினைச்சாருன்னா அந்த இளைஞரா இருக்கக்கூடிய அந்த முஸ்லீம் நினைச்சாரு, டக்குன்னு அடிச்சிடுறாரு. ஆனா அவர் நினைச்சாரு அப்படியே அமைதியா இருக்கிறார். என்னடா ஒரு வயசான ஒரு ஆள் அடிக்கிற சமயத்துல இந்த ஆள் நினைச்சாரு சும்மா இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி பக்கத்துல போய் என்ன விவரம் சொல்லி கேட்கிற சமயத்துல அவர்கிட்ட நான் கடன் வாங்கியிருந்தேன், அவர்கிட்ட நான் இணைஞ்சிருந்தேன், கடன் வாங்கியிருந்தேன். அந்த கடனை நான் கொடுக்கல, அதை திருப்பி கேட்டாரு. அதுல கொஞ்சம் வாக்குவாதம் ஏற்பட்டுச்சு, என்னால கொடுக்க முடியல. அவர் கோவத்துல அடிச்சுட்டாருன்னு சொல்லி சொல்றாரு. சரி, அவர் வயசான ஆள் தானே, நீ ஒரு கை ஓங்கினேன்னா அவர் கீழே விழுந்துருவாரு, அப்ப ஏன் படி உழல அடிக்கல, அவரை ஏன் அடிக்கல அப்படின்னு சொல்லி கேட்கிற சமயத்தினால அடிக்க என்னுடைய கை வந்து துணியத்தான் செஞ்சு, என் மனசு அப்படித்தான் சொல்லிச்சு, ஆத்திர வரத்தான் செஞ்சு. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸ் என்ன தடுத்துருச்சு. எந்த ஹதீஸ்? மல்லம் யர்ஹம் ஸகீரனா வலம் யுவக்கிர் கபீரனா ஃபலைஸ மின்னா. யார் வயசான ஆட்களுக்கு மரியாதை செய்யவில்லையோ, சின்ன பிள்ளைகளுக்கு யார் இரக்கம் காட்டவில்லையோ அவன் என்னை சார்ந்தவன் கிடையாது என்று எங்களுடைய தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. அந்த ஹதீஸ் என்ன தடுத்துருச்சு. யாரப்பா அந்த நபி அப்படின்னு சொல்லி கேட்கிறான். முகம்மது. அவருடைய வாழ்க்கை வரலாறு அவரை பார்த்திருக்கிறியா? இல்ல, பார்க்க கிடையாது. அவர் பார்க்க கிடையாது. ஆனா அவருடைய அவர் சொன்ன அந்த செயல் வந்து இப்ப இந்த 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி செயல்படுத்தக்கூடிய வகையில் இருக்குன்னு சொல்லி அவருடைய வரலாறு என்ன கொண்டு வான்னு சொல்லி என்ன செய்யறாரு, அந்த வரலாறை படிக்கிறார். வரலாறை படிக்க படிக்க ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வாழ்க்கையை படிக்க படிக்க அப்படியே மனமாற்றம் ஏற்பட்டு ஒரு கட்டத்தில் நினைஞ்சாரு, அவர் என்ன ஆயிராரு, களிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்துடுறார். இன்னைக்கு வந்து ஆங்கிலத்துல வந்து நிறைய டிரான்ஸ்லேட்லாம் வந்துருச்சா இல்லையா? முதலாக அரபியிலிருந்து ஆங்கிலத்துல வந்து குர்ஆனை மொழிபெயர்த்தவர் வந்து இந்த முகமது மர்மடியூக் பிக்தால். நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணுங்க. ஒரு சாதாரண ஒரு சின்ன ஹதீஸ் வந்து பெரிய பெரிய சுன்னாக்களை நம்ம பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கக்கூடிய மனிதாபிமானம் மிக்க இது போன்ற ஒரு நல்ல அஹ்லாக்குள்ள அந்த விஷயங்களை நாம ஃபாலோ பண்ணினோம் என்று சொன்னால் அதன் மூலமாக பெரிய தாவாவே நடக்கும். நீங்க பெரிய பெரிய திருக்குர்ஆன் மாநாடு, பெரிய கருத்தரங்கம் போட்டு செலவு பண்ணி மாநாடெல்லாம் நடத்த வேண்டிய தேவையில்லை. ஒவ்வொரு மனுஷனும் ரசூலுல்லாஹ் சொன்ன மனிதாபிமானம் மிக்க இந்த ஹதீஸுகளை சுன்னாக்களை நம்ம வந்து பேண ஆரம்பித்து அதை மற்ற மக்கள் பார்க்க ஆரம்பித்து விட்டால் என்று சொன்னால் அதிலேயே நிறைய மக்கள் இஸ்லாத்துக்கு வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. நாம என்ன செய்யறோம், குர்ஆனையும் சுன்னாவையும் அப்படியே பலகையில வச்சிடறோம். நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன செய்யணும், கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரதுக்காக வேண்டித்தான் இந்த ஏற்பாடு இருக்கிறது. வெறுமனே நாம கேட்டு விட்டு செல்லாமல் அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு நல்ல மக்களாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கில் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.